இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1/4 கப் கொஞ்சம் குறைவாக வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. ஒரு 6-7 முந்திரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு 3 பழம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த பழம் வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி 3 பழமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸ் பழமா இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பழமா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் 2 மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அந்த பழம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. கரண்டி யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. பழம் பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, வேர்க்கடலை முந்திரி இதெல்லாமே அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. முந்திரி மட்டும் தான் உள்ள சேர்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பாதாம் இந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் பிரெட் எடுத்துக்கலாங்க. இதை விட பெரிய சைஸாக இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த பழம், அது வந்து கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பிரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பழமெல்லாம் வதக்கி எடுத்து இல்லைங்களா அந்த பேன்லேயே கொஞ்சம் நெய் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாங்க. 2 சைடுமே பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, சூப்பராக கலர்ஃபுல்லாக டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு சில வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா குட்டி பசங்க பழமெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்